வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். அக்ஷய லக்ன பத்ததியில் பிரசன்னம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு துளைந்த பொருளை பற்றி ஒருத்தங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது துளைந்த பொருள். அந்த 8ஆம் பாவக அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த பாவகத்தில் இருக்குது, எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா துளைந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த பொருள் ஏது அப்படிங்கிறது நமக்கு அழகாக தெரியும். 20 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவர் கேட்டது ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இந்த 15 நாளில் எங்களுக்கு அந்த தகவல் அப்படிங்கிறது கிடச்சிது. ஏன்னா அவர் ஒரு பணத்தை காணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஒரு 5 லட்சம் ரூபா பணம் பீரோவில் வச்சுருந்தோம், அது காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ அவருக்கு போட்ட பிரசன்னம் அப்படிங்கிறது உதாரணமாக அன்னைக்கு நான் பார்த்தபோது ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம். மீன லக்னத்திற்கு சூரியன் 6ஆம் இடத்துல உட்காந்துட்டுருக்குறாங்க. எப்போதுமே துளைந்த பொருள் அப்படிங்கிறது 8ஆம் பாவகத்தில் தான் பார்ப்போம். அப்போ சொன்னால் அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியில் இருக்கிறாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தான் அந்த பொருளை மாற்றி வச்சுருக்கீங்க, அது தொலைந்து போகவில்லை, கை மாற்றியாக மறைத்து வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத அங்கே சொன்னோம். இல்லை மேடம், நாங்கள் அந்த இடத்துல தான் பணம் வச்சோம், ஆனால் பீரோவில் பார்க்கும்போது அங்கே இல்லை அப்படின்னாங்க. இல்லைங்க, துணிக்கு நடுவில், ஏன்னா அங்கே அந்த கிரகங்கள் அமர்ந்த நிலை வச்சுட்டு பார்க்கும்போது அந்த துணிக்கு நடுவில் தான் அந்த பணம்ங்கிறது விழுந்திருக்குது, வீட்டை விட்டு வெளியில் போகலை அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிட்டோம். பார்க்குறோம், தேடி பாருங்கள், ஆனால் உடனே கிடைக்காது அப்படிங்கிறது தான் அவருக்கு கொடுத்த பதில். சரி, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ 15 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொருள் கிடைத்தது அப்படிங்கிறது தான் அங்கே சொன்னாங்க. ஏன்னா இந்த லக்னத்திற்கு என்ன லக்னம்னு பார்த்தீங்கன்னா மீன லக்னம். மீன லக்னத்துக்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தார், நல்லா இருக்கிறாரு. விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்தில் இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால 3ஆம் பொருள் அப்படிங்கிறது கை, நம்ம மாற்றி வச்சுருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ அந்த கையால் மாற்றி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் அவருக்கு நாங்கள் இப்போ சொல்லக்கூடியது. மறந்துருப்பாங்க அதை, ஏன்னா மறக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி சந்திரன், அவர் துலாம் ராசியில் அன்றைக்கி உட்காந்துருந்தார். அப்போ அந்த பொருளை நம்ம தான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாற்றி வச்சுருப்போம். அது கை மறதியாக இப்போ ஒரு மேலே வைக்கிறோன்னா அது நடுவில், துணிக்கு நடுவில் விழுந்தால் கூட அவங்களால தேட முடியாது. எப்படி கிடைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா சூரியன் இந்த லக்னத்திற்கு ஆவணி மாதத்தில் அந்த ஜாதகர் கேட்ட கேள்வி. கரெக்டாக புரட்டாசி மாதம் எண்டில் ஆரம்பித்த உடனே அந்த பொருள் அப்படிங்கிறது கிடைச்சது. ஏன்னா விரையாதிபதியை சனி பகவானை சூரிய பகவான் அப்படிங்கிறது பார்க்கறது, அந்த பிரச்சனையிலிருந்து அந்த விடுதலை, அந்த மாற்றம் அப்படிங்கிறது கொடுத்துதானா கொடுக்குது. அதே மாதிரி கோச்சாரத்தில் அந்த சனி பகவான் லக்னத்தில் இருந்து உங்களுக்கு சூரியனை பார்ப்பதனால் அந்த நிகழ்வுங்கிறது நல்லபடியாக முடிஞ்சது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சந்திரன் அன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்தில் தான் இருந்தார். அப்போ கிடைக்கக்கூடிய நிகழ்வு கிடைச்சதானா அங்கே கிடைச்சது. 4ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட பொருள் அவருக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பணம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கு அருமையாகவே கிடைத்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல முடியும். இதே மாதிரி வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திக்கலாம். நன்றி.